அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேஸ் இந்த படத்தோட கதைய தான் பார்க்குறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். செகண்ட் லெப்டினன்ட் அருண் கேதர்பால் அவர்களோட வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக கொண்டு தான் இக்கீஸ் திரைப்படத்தோட கதை வந்து படைச்சிருக்காங்க. 1971 அக்டோபரில் வந்து படத்தை வந்து ஆரம்பிக்குது. அங்கே இந்திய ராணுவ அதிகாரி வந்து சிலர் வந்து அருண் என்ற யங் ஆஃபீஸரோட 21வது பிறந்தநாளை வந்து கொண்டாடி ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து வராரு. அவர் வந்து பாகிஸ்தான் பார்டரில் வந்து மோசமாக இருக்குது, அங்கே வந்து எதிரிங்க வந்து நம்ம அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, உடனே எல்லோரும் வந்து அவங்க யூனிட்டுக்கு திரும்ப போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. இப்போ வந்து கடை 2001 வந்து காட்டுறாங்க. அப்போ லாகூரில் வந்து நிசார்ன்ற ஒரு ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியை வந்து காட்டுறாங்க. இந்தியாவிலேருந்து வரும் அருணோட தந்தை கேதர் பாலை வந்து சந்திக்க வந்து தயாராகிறாரு. அதாவது பார்ட்டிஷனுக்கு முன்னாடி வந்து கேதர் பாலோட கிராமம் வந்து லாகூரில் தான் இருந்தது. அதனால் வந்து அவர் ஒரு நிகழ்ச்சிக்காண்டி வந்து பாகிஸ்தான் வந்து வராரு. நிஷாரோட மனைவி வந்து நிஷாட்ட வந்து கேட்குறாங்க, இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்து இந்த உண்மையை வந்து சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆமாம் சொல்லி ஆகணும், அப்போ தான் வந்து என் மனசில் இந்த பாரம் வந்து இறக்கி வச்ச மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நிஷார் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. கேதர்பால் வந்து பாகிஸ்தான் வரும்போது வந்து நிஷார் வந்து அவரை வந்து வரவேற்று வந்து தான் வீட்டுக்கு வந்து அழைத்து செல்கிறாரு. மதியம் உணவும்போது வந்து கேதர்பால் வந்து தன் குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு. பேசுகிற வந்து தன் மகன் அருண் வந்து போடுற வீரமடையனம் அடைந்ததாக வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு நிஷார் வந்து மிக வந்து வருத்தப்படுறாரு. கதை மீண்டும் 1971 வந்து போகுது. அருண் வந்து அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு வந்து போருக்கு வந்து கிளம்பி போகிறாரு. போர்க்காலத்தில் வந்து அருணுக்கு வந்து டேங்கை ஓட்ட வந்து அனுமதி வந்து கேட்குறாங்க. அவரோட ஆர்வத்தை பார்த்த கர்னல் வந்து சாகர் சிங் என்ற அதிகாரியிடம் அருணுக்கு வந்து டேங்கு பயிற்சி வந்து அளிக்க வந்து அனுப்புகிறாங்க. பயிற்சியின் போது வந்து அருணோட கல்லூரி கால காதலி கிரனோட நினைவுகள் வந்து போகுது. அருண் ஒழுக்கத்திற்கும் விதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு வீரராக வந்து காட்டப்படுறாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து சின்சியராகவும் டெடிக்கேஷனாகவும் அந்த டேங்க் ஓட்டுறதை வந்து கற்றுக்கிறாரு. இப்போ டிசம்பர் 3, 1971 வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து போர் வந்து ஆரம்பிக்குது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் கூட வந்து நுழையுது. பாகிஸ்தான் தரப்பில் வந்து நிசார் வந்து 14 டேங்கரோட வந்து இந்தியன் படை வந்து தடுக்க வந்து வராரு. இந்திய தரப்பில் வந்து வெறும் 3 டேங்கர் மட்டும்தான் இருக்குது. அருண் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு பாகிஸ்தான் வந்து 10 டேங்கரை வந்து அடிச்சிடுறாரு. மீதி 4 டேங்க் வந்து இருக்குது. அந்த 4 டேங்கரை வந்து மிச்சோட 4 டேங்கர் 1 டேங்கர் வந்து இப்போ இந்தியாவோட 1 டேங்கை வந்து அடிச்சிது. மிச்சம் 2 டேங்கர் தான் வந்து இருக்குது. இந்தியாவோட அருணோட டேங்க் மேலே வந்து நிஷாரோட தாக்குதல் வந்து நடக்குது. அந்த தாக்குதலில் வந்து அருணோட தோழர்கள் வந்து எல்லாமே வந்து இறந்துடுறாங்க. அருண் வந்து பலத்த காயமடைகிறாங்க. ஆனால் வந்து மன தளராமல் வந்து எதிரியோட டேங்கை வந்து அழித்து விட்டு தன்னோட 21 வயதில் வந்து வீரமரணம் அடைகிறாரு வந்து அருண். இப்போ 2001 வந்து நிஷார் வந்து கேதார்பாலிடம் வந்து உண்மையை வந்து சொல்கிறாரு. உங்கள் மகன் வந்து போரில் கொண்டது வந்து நான் தான். ஆனால் வந்து அவன் மிக வந்து துணிச்சலானவன், பயமே இல்லாமல் வந்து கடைசி வந்து போரிட்டான். நாங்கள் மொத்தம் 14 டேங்க் வச்சுருந்தோம். அதில் வந்து 12 டேங்க் வந்து அவன் வந்து ஒத்தாட வந்து சமாளித்து அழிச்சிட்டான். இதை கேட்டு வந்து ரொம்ப நான் இதை பார்க்கும்போதே வந்து எனக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இடத்துல தான் வந்து அவங்க மகன் வந்து டேங்கர் வச்சு சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் வந்து காட்டுறாங்க. இதை கேட்டு வந்து கேதார்பால் வந்து சோகமடைஞ்சாலும் நீ போர்களே வந்து வரக்கூடாது, அப்போ தான் வந்து யாரும் வாழ்க்கையில் வந்து அன்புக்குரியவர்களை வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி உணர்ச்சி வசப்படுறாரு. படம் முடியும் போது வந்து காட்டுறான் வந்து கிரண் அருணோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, இன்னமும் வந்து அருணோட பிறந்த நாளைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கேக் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. நன்றி.